வெல்கம் பேக் டு நம்ம சேனல் கைஸ். இந்த வீடியோவில் பேலோட பார்ட் 3 கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா 30 பேல்ஸை கேப்சர் பண்ண சொன்னாங்க. அதோட வீடியோவை என் பண்ணோம். இப்போ அதோட கண்டினியூட்டி பார்த்தோம் கைஸ். அதே நைட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வர அங்கிரின்னு வர இண்டிகேஷன் காட்டுது. அவங்க ஃபுட்டை சாப்பிட்றலாம். ஓகே, சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம பேல்ஸ் வேறு கேப்சர் பண்ண முடியலையா? அதை வாங்க பேஸில் விட்டு இதுக்கு என்னென்ன பவர்னு பார்த்துடலாம். ஓகே, பெரிஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். எல்லாம் இங்கே வந்து பெரிஸ்லாம் கேப்சர் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பேஸுக்கு போகலாம். இது நம்ம பேஸில் அவங்க அடிக்கிறப்ப இங்கேருந்து காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், அங்கே ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோனை கட் பண்ணுறது இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள். அங்கே டேமேஜ் போகிறது தெரியுது பாருங்கள். நைட் ஆகிட்டால் கண்ணே சுத்தமாக தெரியல. அவ்வளோதான், பேஸுக்கு வந்தாச்சு. வாங்க, நைட் ஆயிடுச்சு, நம்ம தூங்கிடுவோம். தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கலாம். அதான் காலையில் வந்தாச்சு. இப்போ வாங்க பேஸில் வந்து என்னென்ன வேலைக்கு என்னென்ன பவர்னு பார்த்துடலாம். இது சீடிங் பண்ணும் கைஸ். ஆமாம், இது சீடிங் பண்ணும். இது லெவல் எது அதிகமாக இருக்குது? ஃபஸ்ட்டில் இருக்கிறதா லெவல் அதிகமாக இருக்குது. இதில் எதை எடுத்துடலாம்? இதை எடுத்துருவோம் கைஸ். இதை எடுத்துகிட்டு இதை பேஸில் வச்சிடலாம். பேஸில் வச்சாச்சா? இப்போ பெரி பிளான்டேஷன் வச்சலாம். அது அன்லாக் பண்ண மாதிரி தெரியல கைஸ். நாட் ஸ்ப்ரிங் தேவைப்படும். அப்புறம் ஃபர்னன்ஸ் தேவைப்படும். நெயில் தேவைப்படும். 3 ஷாட் பவும் தேவைப்படும் கைஸ். இது மிஷினாக இருந்தால் அன்லாக் பண்ணிக்கலாம். இது தேவைப்படும். வேறு எப்போ அந்த ஸ்டோன் பிட்டு லாகிங் சைட். இந்த லாகிங் சைட்டில் மரத்தை வெட்ட முடியும். ஸ்டோன் பிட்டில் கல்லை மைன் பண்ண முடியும். பெரி பிளான்டேஷன் ஆல்ரெடி அன்லாக் பண்ணிட்டோம். ஃபுட்டில் இருக்குமோ? ஆமாம், ஃபுட்டில் இருக்குது. இங்கே வச்சுருவோம். ஓகே, அங்கே பாருங்கள், அந்த பேலோட சிம்பிள் காட்டுது பாருங்கள். அப்படின்னா அந்த பேல் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணணும்னு அர்த்தம். இங்கே பாருங்கண்ணா, தெரியுதா? இருங்க, இப்படி எடுத்து இப்படி விடுவோம். அவ்வளோதான் பாருங்கள், சீடிங் பண்ணுதா? இப்போ நம்ம கூட சேர்ந்து சீட் பண்ணலாம். பாருங்க, அவன் சும்மா நிற்காம இவனும் பாருங்க, அவன் பேக்லேருந்து எடுத்து போகிற மாதிரி காட்டுறாங்க. வாட்டரிங்க்கு யாரு? வாட்டரிங்க்கு அந்த பேல் இல்லையா? இல்லை, அந்த இந்த பேல் வச்சுருந்தோமே. ஆமாங்க, மாற்றி வச்சுட்டுக்கிறேன். இது லெவல் 9 இங்கே வச்சுருவோம். இப்போ பாருங்கள், அந்த வாட்டரிங் பண்ண இப்போ அது பேல் பண்ணுறதுனால ஸ்லோவாக பண்ணுது. இப்போ நம்ம கோர்ஸ் எது பண்ணதுனால இப்போ ஸ்பீடாக ரவுண்ட் ஆகுது. அவன் அதே மிஷின் முடிச்சிட்டோம். பேல் பாக்ஸ் அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரோத் டைம். இப்போ க்ரோத் ஆகும். லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா? அனிமேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க கைஸ். பாருங்க, அது உண்மையான வளர்கிற மாதிரியே இருக்குது. ஓகே, இதுக்கு நம்ம பேல் பாக்ஸ் அப்கிரேட் பண்ணிடலாம். அடுத்தது ஸ்டாச்சு ஆஃப் பவரையும் பேல் இயர் பெஞ்சும் வைக்க சொல்கிறாங்க.
ஸ்டாச்சு ஆஃப் பவர் தான் இங்கே இருக்குது. நான் இதை இப்படி வச்சிடலாம். ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது 4 லிஃப்டிங் எனர்ஜி கேட்குறாங்க. அது பேர் கரெக்டாக தெரில. லிஃப்மங் எஃபிகிஸ் சம்திங் ஏதோ அது பேர் கரெக்டாக நமக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. அடுத்தது வந்து அது 4 கேட்குறாங்க. நம்மகிட்ட 2 இருக்குது. இப்போ பாருங்கள், க்ரோத் டைம் அவ்வளோதான் முடிய போகுது. ஏதாகட்டும், அதுக்குள்ளே பேல் இயர் பெஞ்ச் செஞ்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அலாரியம் ஃப்ராக்மெண்ட்டு, உட்டு, கிளாத் கேட்குறாங்க. நம்ம கைஸ் நம்ம வந்து ரேஞ்சு செஞ்சுருவோம். இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதை செஞ்சுருவோம். இது செஞ்சுட்டோன்னா நமக்கு இப்போ ஈஸியாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உட்டு, ஸ்டோனு நம்மக்கிட்ட இருந்தால் தான் கணக்கு வரும் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயோ அப்படி இருந்தால் கூட நம்ம பேசுறதுக்கு எல்லாமே கணக்கு வரும். ஸோ வெப்பன் வர டேமேஜ் இருக்குது. நீங்கள் ஆர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்வென்டரியில் இருக்கிறது மட்டும் தான் கணக்கு வரும். ஆனால் இன்வென்டரியில் இருந்தால் தான் கணக்கு அப்படிலாம் கிடையாது. இப்போ பாருங்கள், அது ஃபுல்லாக பாருங்கள் க்ரோத் ஆகிடுச்சு. இப்போ உள்ள கேட்டிவா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுது. அது இங்கே பக்கத்தில் அந்த வீடு இருக்குதுனால அது உள்ளே போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அது எடுக்க வேணாம், அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் இருங்க. எடுத்துருச்சா? இப்போ அது வருது. இது கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு ஃபீட் பாக்ஸில் வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பாரு, நம்ம 6 பெரிஸ் எடுத்திருக்கோம். இதில் 2 பெரிஸ் இருக்குது. பார்க்கலாம் அது உள்ளே எவ்வளோ வைக்குதுன்னு. 2 பெரிஸ் அதை எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணி உள்ள வச்சுருக்கு. போதும் கைஸ். இந்த பெரி பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அவங்களே. இது மாதிரி ஃபுட்டுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. மரத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஓகே, ஒரு மரம் வெட்டியாச்சு. இங்கே இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டிடலாங்க. வெட்டிட்டு நம்ம வந்து லாகிங் சைட்டும் ஸ்டோன் பிட்டும் வச்சிடலாம். வச்சுட்டு அப்புறம் பேலை நம்ம டேம் பண்ணிட்டு வந்து விட்டாங்கன்னா அவங்களே கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. டெசர்ட் ரீஜனில் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் பாருங்க, அதுதான் ஆக்சுவலாக மைனிங் செம்ம ஸ்பீடாக பண்ணும். அந்த பேலை நம்ம டேம் பண்ணோம். டெசர்ட்டுக்கெலாம் ரொம்ப தூரம் போகணும். நம்ம அப்படியே மிஷின் முடிக்க நம்ம போகிறப்ப கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த உட்டு போதும், 100 உட்டே போதும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தை மட்டும் கட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, கட் பண்ணிடலாம். ஓகே, வந்தாச்சு. ரேஞ்சு செஞ்சிடும் நெக்ஸ்ட். ரேஞ்சு செஞ்சு அந்த லேம்பால் உள்ளே விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளேஸ் பண்ண முடியும் நம்மளால். தெரியுதுங்களா? அந்த ப்ளூ லைன் தாண்டி நம்மளால் கொஞ்சம் ப்ளேஸ் பண்ண முடியுதா? ஆனால் ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைன் உள்ளே இருக்கிறது தான் கனெக்ட் ஆகும். அதை தாண்டி எதனால வெளியே போச்சு அப்படின்னா அந்த பேலஸ் வந்து கலெக்ட் பண்ணாது. நம்மளாம் மேனுவலாக போய் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக பாருங்கள், அந்த லைன் எட்ஜிலே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த லைனை தாண்டி எட்ஜில் இருக்கிற ப்ளூ லைனை தாண்டி இங்கே பார்த்தீங்களா தெரியுதா? ப்ளூ லைனை தாண்டி நம்ம சப்போஸ் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ள ரிசோர்ஸ் கலெக்ட் ஆகாது. பேல்ஸ் கலெக்ட் பண்ணாதுங்க, நம்மளே தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பேல்ஸ் பண்ணுது.
இதை நான் ஸ்பீட் பண்ணிடுறேன். ஓகே, லேம்பால விட்டுறலாம் பேஸில். பாருங்கள் அது ரேன்சனில் போகும். சிப்பி விட்டோம், அதுவும் சிக்கனை விட்டோம் அப்படின்னா அது வந்து எக்கு தரும். இது உள்ள பாருங்கள், இது இப்போ உள் தர ஆரம்பிச்சிடும். அதை கலெக்ட் பண்ணி ஸ்டோரேஜ் பாக்ஸில் அவங்க வச்சுருவாங்க. நம்ம போய் நெக்ஸ்ட்டு கியர் பெஞ்சுக்கு பாருங்கள், கிளாத் ரெடி ஆயிரும். பலாடியம் ஃப்ராக் மட்டும் இன்னும் ஒரு 2 ஸ்டோனை உடைச்சோம், பலாடியம் ஸ்டோனை உடைச்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸ்டாமினா மட்டும் குறைஞ்சிருக்குது. இன்னும் வந்து ரீஸ்பான் ஆகலை, ஜஸ்ட்டு ஆகும். இந்த வெப்பன் டேமேஜ் ஆயிடுச்சு. நாங்கள் நம்மக்கிட்ட பலாடியம் ஃப்ராக்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க ஆக்ஸ் வச்சு உடச்சி பார்க்கலாம். டேமேஜே போகலை, ஸோ வேஸ்ட்டு நம்ம உடைக்கிறது. நாங்கள் பார்க்க இனிமேலாம் பெரிய பேலஸ் டேம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ எதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பலாடியம் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குங்க. கிளாத் மட்டும் நமக்கு 2 இருந்தால் போதும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஊல் ட்ராப் ஆகிருக்கு. பாருங்கள், ஒரு ஊல் தான் கிடச்சிருக்கு. இல்லை ஆல்ரெடி ஊல் ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குங்க நிறையவே. 2 மட்டும் செஞ்சுருவோம். கிராஃப்ட் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ பேல் ஒர்க் பெஞ்ச் இங்கே இதுக்கிட்டே வச்சுருவோம். அதாங்க, இப்போ இன்னொரு வேலை பேஸில் விட்டுக்க முடியும். பேஸ் அப்டேட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்டு க்ரஷரு, ஒரு ஸ்டோன் பிட்டு, அப்புறம் லாகிங் சைட்டு 3த்தையும் செய்ய சொல்கிறாங்க. இந்த க்ரஷர் எதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஸ்டோனை, இப்போ நம்மளுக்கு பேலியம் ஃப்ராக்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம போய் மெயின் பண்ணுற மாதிரி இருக்கா, நம்ம ஸ்டோனை கொடுத்து பேலியம் ஃப்ராக்மெண்ட்டை வாங்கிக்கலாம். அப்படி ஃபஸ்ட்டு இப்போ இது க்ரஷரை செஞ்சிடலாம். அதுக்கு பேலியம் ஃப்ராக்மெண்ட் வேணும். அதுதான் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணியாச்சு. வாங்க மறுபடியும் போய் பலாடியம் ஃப்ராக்மெண்ட்டை மைண்ட் பண்ணிட்டு வருவோம். இந்த 3 கல் இருக்கா மொத்தம் பாருங்க, இங்கே ஒன்று, மேலே ஒன்று, கீழே ஒன்று இருக்கும். இந்த 3த்தை மட்டும் மைண்ட் பண்ணிட்டா போதும். ஓகே, மைன் ஆகுது. டைரக்ஷன் கூட மாற்ற முடியுதுங்க. ஸ்க்ரீனில் நவுத்தினா அந்த டைரக்ஷன் மாறுது. என்னங்க எது திடீர்னு பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. ஓகே, க்ரஷரை எங்கே வைக்கலாம்? க்ரஷரை ஒரு எட்ஜில் வச்சிடலாம்.
இந்த மாதிரி எட்ஜிலே வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். அவங்க செய்யிட்டோம். நம்ம அதுக்குள்ளே அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாலியம் ஃப்ராக்மெண்ட் தான் மெயின் போல். ஆமாம், கிட்டத்தட்ட 20 பலாடியம் ஃப்ராக்மெண்ட் நமக்கு தேவைப்படுது. 20 பலாடியம் ஃப்ராக்மெண்ட்டு, வுட்டு ஒரு 100, ஸ்டோன் ஒரு 100. வுட்டு நிறைய கேட்டாங்க. ஆமாம், வுட்டு 100, ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 40, பலாடியம் ஃப்ராக்மெண்ட்டு அது 20. ஸ்டோன் வுட்டு இது ஈஸியாக எடுத்துடலாம். எல்லாமே ஈஸியாக எடுத்துடலாம். கீழே போனோடனே ஸ்டோனும் இருக்கும், பலாடியம் ஃப்ராக்மெண்ட்டும் இருக்கும், எடுத்துக்கலாம். ஓகே, கிராஃப்ட் பண்ணியாச்சு. சாரி, மைன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாங்க இதுக்கும் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பண்ணணும். இதை ஆக்சுவலாக ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸ்டோனுக்கு மைனு கிராஃப்ட் பண்ணுற மாதிரி தான் கிராஃப்டிங்னு சொல்லணும். ஆனால் நம்மளாம் அப்படி கிடையாது. நம்மளை வந்து எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான் கிராஃப்டிங் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்டோன் இருக்கு, எடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே நீச்சல் தெரியாமல் தான் அது உள்ள குதிச்சிருங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்க, தெரியுதா அந்த கேட்டிவா வந்து நீச்சல் அடிக்காமல் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி கூட தெரிக்குது பாருங்க அங்கே. நாங்கள் ஸ்டோனை உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெருசாக இருந்தது, உடைக்க 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 அப்படியே சின்னசாகிட்டே போகுது. மரம்லாம் நான் அப்படி ஆகிறது கிடையாது. ஐ திங்க் அதுங்களே அது குளிக்கிறதுக்கு உள்ள குதிக்குதுங்களா இல்லை வேறுமே உள்ள வந்து குதிக்குதுங்களான்னு தெரியல. நீச்சல் தெரியலைன்னா குதிக்கக்கூடாது. இல்லை ஒரு வேளை அவங்க ஸ்விம் பண்ணுற ஸ்டைலே அதானான்னு தெரியல. பார்க்கலாம், அது மேலே ஏறுதான்னு பார்க்கலாம். ஒரு நாடி ரீச் ஆயிடுச்சு எட்ஜுக்கு. இன்னும் வுட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆமாம் இது அதிகமாக கேட்குறாங்க. 70 ஸ்டோனு, 70 வுட்டு, ஸ்டோன் ஒன்று 20 வேணும். பலாடியம் ஃப்ராக்மெண்ட் இன்னும் ஒரு இது ஒன்று கரெக்டாக. மேலே ஏற்றாங்க. பாருங்க, தண்ணி அழகாக ப்ளூ கலரில் இருக்குது பாருங்க, நல்லா பார்க்க க்ளோயிங்காக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோனை தான் தேடணும் போலையே. ஸ்டோன் எங்கே இருக்கும்? பாருங்க, நம்மளுக்கு பின்னாடியே இருக்குது. அது உடைக்க முடியுமான்னு தெரியல, பார்த்துடலாம் இருங்க. உடைக்கிற மாதிரி தான் நல்லாயிருக்கும். உடைக்க முடியும். கிட்டத்தட்ட இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் வந்துருச்சு. வெப்பன் டேமேஜ் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்குது, தேவையான கரெக்டாக எல்லாமே எடுத்துட்டோம். ஆமாம், கரெக்டாக எடுத்தாச்சு. பேஸ் போயிடலாம். அப்போ இந்த லாகிங் சைட் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சலாம், கிட்டே வச்சலாம். இப்படி வச்சுருவோமா ஸ்ட்ரைட்டாக? இங்கே எதாவது வச்சுருவோம்.
அதுக்கு பக்கத்துலேயே வச்சுருவோம். ஓகே, பாருங்க ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான ஆளுங்க நம்ம கிட்ட இருந்தாங்கன்னா அவங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இது வந்து நம்ம உண்மையெல்லாம் உடைக்கிறதோட கொஞ்சம் லேட்டாக தான் வேஸ்ட் ஆகும், ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. ஓகே, அடுத்த நாள் நைட்டே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மரம் வெட்ட தான் நம்மக்கிட்ட ஆள் இல்லை, நம்ம டிராவல்ஸை டேம் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். அவளுக்கு வந்து என்ன அன்லாக் ஆகிருக்கு, மெகா ஸ்பியர் வந்து மெகா ஸ்பியர் பார்த்தீங்கன்னா லெவல் 14 போகணும் மாட்டிருக்கு. கிராப்ளிங் கன்னு நம்மளுக்கு அது தேவைப்படாது. ஸ்மால் ஃபீட்பேக்கு, எக் இன்குபேட்ரு, இது வந்து ஏன்ஷியன் டெக்னாலஜி பாயிண்ட்னா என்ன எங்கே போய் இதை க்ளைம் பண்ணு தெரில ரைஸ். எட்டிங்க ஏதாவது ஒரு பாஸை கில் பண்ணால் தருவாங்க. ஆமாம், அந்த பாஸை கில் பண்ணணும். கில் பண்ணால் ஏஷியன் டெக்னாலஜி கொடுப்பாங்க, நம்ம அதை எட்டு இன்குபேட்டர் வாங்கிடலாம். இப்போ 3 ஷாட் பவு செத்துடலாமா? 3 ஷாட் பவுக்கு உட்டு எடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் செத்து போயிட மாட்டேங்குது. இது வெப்பனை ரிப்பேர் பண்ணிட்டு அங்கரி பார்த்துப்போம். ஓகே, இதுவும் பண்ணியாச்சு, பேஸ் அப்ளை பண்ணிடலாம். இது வந்து ஆர்ட் ஸ்ப்ரிங்கு, ப்ரிமிட்டிவ் ஃபர்னான்ஸு, பில்டு பெரி பிளான்டேஷன், இன்னும் ஒரு பெரி சைஸ் சொல்கிறாங்க. இங்கே இருந்த மரம் ஃபுல்லாக வெட்டியாச்சா? வெட்டிகிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற மரத்தை வெட்டு. நம்ம வந்து சீரீஸ் மாதிரி போயிடலாம். இப்போ பேல்வேல்டு கேம் விளாட்றோமா, பேல்வேல்டு கேம் ஃபுல்லாக விளையாண்டு அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்தது ஜிடிஎஃப் 5 அந்த மாதிரி. ஜிடிஎஃப் 5 கிடையாது, அதுக்கு அடுத்து ஒரு கேம் விளாட்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தடுத்த வீடியோக்கு போயிடலாம். ஓகே, நைட் ஆகிடுச்சு, நம்ம போய் தூங்கிடுவோம். வந்தாச்சு. அப்புறம் ஃபாக்ஸ் பார்க் ஆர்னஸ், இதுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம செய்யணும் போல சேனல் வந்து அன்லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஃப்ளேம் மார்கன் ஒன்று, ஒரு ஃபாக்ஸ் ஒன்று கில் பண்ணணும். சரி இருங்க, நம்ம வுட் எதுக்கோ கலெக்ட் பண்ணணும்னு சொன்னோமே, எதுக்கு வுட் எடுக்கணும்னு நினச்சோம். இந்த குளோபல் பேல் பாக்ஸ் இது செய்யணும், செஞ்சுக்கலாம். 3 ஷாட் பவு மட்டும் செஞ்சுக்கலாம். சரிங்க, ஒரு நிமிஷம். வேர்ல்டு பவ் இருக்குது, 3 ஷாட் பவுக்கு இன்னுமே வுட்டு பத்தலை. இன்னும் 13 வுட்டு அப்படின்னா இன்னும் ஒரு 2 மரத்தை வெட்டிடுவோம். ஏன்னா ஆரோ செய்யறதுக்கும் கேட்பாங்க நம்மளுக்கு டேப்பம் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துக்கு வந்துடலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோனு இருக்கும், வுட்டும் இருக்கும், பெரியும் இருக்குங்க. இதை கலெக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து அங்கே போய் கரெக்டாக பவு செஞ்சுட்டு போவோம். ப்ளஸ் அந்த பறவை ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, பறந்துக்கிட்டே, அதை முடிஞ்சால் நம்ம இப்போ டேம் பண்ண ட்ரை பண்ணுவோம். கேல் ஸ்பியரில் டேம் ஆகுமான்னு தெரியல. அப்போ முடிஞ்சால் டேம் பண்ணலாம், எல்லாரும் கில் பண்ணிடலாம், ஈஸியாச்சும் கிடைக்கும். சாரி, மாற்றிட்டேன் தெரியாமல். இந்த வீடியோ கைஸ் நம்ம போய் அந்த ஃபாக்ஸ் அந்த சேலரி செய்ய சொன்னாங்க பார்த்தீங்களா,
அதோட அந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் அந்த இதை டேம் பண்ண பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் தான் விளையாடுற மாதிரி இருக்குது. ஆனால் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 30 மினிட்ஸ் ஆயிடுது. அதுதான் பிரச்சனையே. நான் ஸ்பீட் பண்ணி நான் போட்டாலும் உங்களுக்கு புரியாது. ஏன்னா நான் அங்கே ஸ்பீடு வச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் அதை 0.5 வச்சா தான் நார்மல் ஸ்பீடே வரும். ஹெட்ஃபோன் வியர் பண்ணி கேளுங்க. ஆனால் நீங்கள் நார்மலாக கேட்குறப்ப கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவு புரியாது. ஹெட்ஃபோன் வச்சு நல்லா கேளுங்க. அப்புறம் வீடியோவை 2x கூட வச்சு பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சால் பாருங்கள். ஏன்னா 2x வச்சா தான் நான் நார்மலாக பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் சொல்கிறேன். 2x கிடையாது, ஒரு கொஞ்சமாக ஸ்பீட் வச்சு பாருங்கள். 1.25 1.5 கூட வச்சு பாருங்கள். பவு செஞ்சுட்டு ஒரு ஃபாக்ஸை கில் பண்ணிவிட்டு அந்த சேடலாக அதை மட்டும் செஞ்சு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது செஞ்சால் நம்ம கையில் எடுத்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஃபாக்ஸை வந்து நம்ம கையில் பிடிச்சி அட்டாக் பண்ணுற மாதிரி வரும். ஷார்ட் பவு செஞ்சிடலாமா? பவு செஞ்சுட்டோம், ஆனால் ஆரோ அன்லாக் பண்ணலன்னு நினைக்கிறேன். சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாரு தம்பி. அது பார்க்கலாம் கைஸ், எவ்வளோ பெரிஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப நேரம் ஆகுதுடா பண்ணுறதுக்கு. இதுக்கே எப்படின்னா போக பெருசு பெரிய பெரிய பொருளாக செய்யணும். நம்ம பவு மட்டும் அன்லாக் பண்ணிக்கலாமா? ஆரோ சண்டே அன்லாக் ஆகிருக்குங்க. ஓ இங்கே இருக்குது பாருங்க, நான் பார்க்கவே இல்லை. அது அவ்வளோதான். எவ்வளோ ஒரு 20 ஆரோஸ் அப்படின்னா 60 ஆரோஸ் கிடைக்கும். ஒரு 25 செஞ்சுக்கலாம், 75 ஆரோஸ் கிடைக்கும். இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நான் செஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். கைஸ் ஃபைனலி இது செஞ்சுட்டோம். கிளைம் பண்ணிடலாம். அந்த பெரிஸ் ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. 16 பெரிஸ் இருக்குது. நம்மகிட்ட ஆல்ரெடி 66 இருக்குது. ஸோ தேவையில்லை, அதெல்லாம் விட்டுருவோம். அண்ட் இப்போ நம்ம போயிட்டு ஒரே ஒரு ஃபாக்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இருங்க, நம்ம கரெக்டாக இதுக்கு செக் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகே, ஒரே ஒரு ஃப்ரேமாக இருக்கணும் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம லெதர் எங்களுக்கு கலெக்ட் பண்ணணும்னு தெரியல. நம்ம லெதர்லாம் இருக்குது. லெதரை ஃபார்ம் பண்ண முடியுமா? ஃபார்ம் பண்ணலாமா நினைக்கிறேன் கைஸ். சரியா ஞாபகம் மறந்துட்டேன். அப்படிதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம காயின் கொடுத்து கூட வாங்கிக்கலாம். அது ஒரு இடம் இருக்குது, நம்ம காட்டுறேன். நம்ம போக போக நான் அந்த இடத்துக்குலாம் போகிறப்போ கூட காட்டுறேன். இந்த சரௌண்டிங்கில் எங்கேயும் இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி நம்ம நடந்து போனால் லேட் ஆகும். நம்ம டெலிபோர்ட் ஆகிட்டு கீழேருந்து வந்துடலாம். ஏன்னா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்பான் வந்து நிறைய ஆகுது. எதுக்கு செக் பண்ணிப்போம், எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்மக்கிட்ட. அங்கே போயிட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லி திரும்பி பண்ணுறோம். எதிர போகிறோம் போய் கில் தான் பண்ணுவோம். அதனால் கில் பண்ணுறதுக்கு எதுவும் தேவைப்படாது. இருங்க சார், டெலிபோர்ட் எங்கே இருக்குது? நம்ம போயிட்டாங்க. ஓகே, டெலிபோர்ட் ஆகியாச்சு. ஒரே ஃபாக்ஸ் இருக்காது பாருங்க. இருக்கு ஐஸ். இதை கில் பண்ணாலே போதும். 3 ஷாட் போர் அடிச்சு பார்ப்போமா? 1 2 3 ஃபுல்லாக டேமேஜ் போனால் எப்படிங்க வருது? ஹெட்டில் அடித்தா நல்லா. அவ்வளோதான் நினச்சேன். அங்கே பார்த்தீங்களா, ஒரே ஒரு டேமேஜ் தான் போகும். இது உங்ககிட்ட காட்டுறேன். போன வழியில் உங்ககிட்ட காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அங்கே பார்த்தீங்களா, 1 தான். அதுக்கு மேலே நான் போகாது. ஹெட்டில் அடித்தாலும் 1 தான், எங்கே அடித்தாலும் 1 தான். இப்படியே அடிச்சுட்டு தான் நம்மளை கொண்டுரும். நம்ம வாங்க டக்குன்னு நம்ம பேசிட்டு போயிடலாம். மியூசிக் பார்த்தீங்களா, வேறு மாதிரி மாறுது. அவ்வளோதான், இன்னும் 2 அடி ஆச்சுன்னா வீட்டுக்கு பண்ணியிருப்பாங்க. பிரச்சனை தப்பிச்சு வந்துட்டோம். வாங்க இப்போ அந்த ஃபாக்ஸுக்கு வந்து அந்த ஆர்னஸா இதை செய்ய சொல்கிறாங்க, செஞ்சுருவோம்.
இதை செஞ்சு நம்ம ஃபாக்ஸுக்கு நம்ம ஐ திங்க் நம்ம இதில் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். பேஸில் இருக்கக்கூடாது, நம்ம டீமில் அதை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதை நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க பார்த்துருவோம் இருக்கும். ஓகே, எடுத்துட்டோம். அடுத்த ஹெச்பி முடிச்சாச்சு. இப்போ டிஃபீட் ஆர் கேப்சர் சில்லட். சில்லட்னா அதான் இதுங்க இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவலாக சில்லட். ஃபஸ்ட்டு பாஸ் பேட்டில். இதை நம்மளை வந்து அடிக்க சொல்கிறாங்க, இல்லை கில் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேதா, பார்த்துப்போம், அதெல்லாம் ஈஸியாக ஆச்சலாம். இப்போ நம்ம ஃபாக்ஸுக்கு, நம்ம டீமில் ஃபாக்ஸ் இல்லை, இங்கே ஒரு ஃபாக்ஸ் இருக்குது. இதுக்கு பதிலாக வச்சுட்டு எப்படி இன்வென்ட்ரி போகிறது? எக்ஸ் அழுத்திட்டா போதுமா? ஆமாங்க, வந்துருச்சு பார்த்தீங்களா. அட்டாக்கு ஃபயர் அட்டாக் போனது பாருங்க. இதை வச்சு நம்மளால 120 செகண்ட்ஸ் ஆக மாட்டேங்குதுங்க. திருப்பி அது யூஸ் பண்ணோம் அப்படின்னா 120 செகண்ட்ஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து கைஸ் இந்த வீடியோவோட இதை என் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சில்லட் அடிக்கிறதா நம்ம மிஷின். சில்லட் அடிச்சிருவோம், இல்லை முடிஞ்சால் ஐ திங்க் ஸ்மால் ஸ்பியரில் பிடிக்க முடியுமான்னு தெரியல, செக் பண்ணிடலாம் கைஸ். அன்டில் தென் உங்களிடம் விடைபெறுவது நம்பாடு கேமிங் சேனலோட போன்ற நான். பாய், see you later.